வேதம் படித்த ஒரு நல்ல ஒரு சாஸ்திரிகளாக இருந்துள்ளார். அவருடைய பையனாக நான் கடைசி பையன், இரண்டாவது தலைமுறை. நான் கொஞ்சம் என்னுடைய தகப்பனாரிடம் வேதம் கற்றுக்கொண்டு நான் இத்தரால் அனைத்து சமூக மக்களுக்காக வேண்டி நான் புரோகிதம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் விசேஷமாக ஒரு காரியம் செய்கிறேன். அது என்னவென்றால், ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் கெட்டு இருந்தால் அதற்கு கலத்திர தோஷம், 8ஆம் இடம் கெட்டு இருந்தால் மாங்கல்ய தோஷம், 3 9ஆம் இடம் கெட்டு இருந்தால் பித்ருதோஷம், ராகு கேதுக்குள் கிரகங்கள் அடங்கியிருந்தால் அந்த கால சர்ப்பதோஷம். இவைகள் இருந்தால் ஒரு ஜாதகத்தில் திருமண தடை ஏற்படும். மற்றும் பிதர்களுக்கு செய்ய வேண்டிய அவருடைய தகப்பனார் பிதர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை திவசம் திதி வித்யாதி கோரியதாலும் திருமண தடை ஏற்படும். அதற்காக அவர்கள் ரெகுலராக திருமண தடை இல்லாமல் இருக்க பிதுக்கர்மாவை செய்தால் மிக மிக நல்லது. அவர்களுடைய குழந்தைகள் நல்ல திருமணமாகி நல்ல களத்திரக்காரனோடு நல்ல கல்யாணம், நல்ல மண்ணோடு கல்யாணம் செய்து சுகமான வாழ்க்கை வாழ்வாள். அதே மாதிரி அவனுடைய மகன்கள் நல்ல பொண்களை தேர்ந்தெடுத்து நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள் என்று சொன்னேன். நான் களத்திர தோஷ பரிகாரம் செய்து கொடுக்கிறேன். கதலி விவாகம் செய்து கொடுக்கிறேன். அது செய்வதனால் என்ன பலன் என்றால், இது இரண்டும் செய்வதால் தாரதோஷம் நீக்கப்பட்டு சீக்கிரமாக திருமணம் நடைபெறும் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். எனக்கு 72 வயதாகிறது. நான் சுமார் குறைந்தபட்சம் 20 வருடங்களாக நான் இந்த பரிகாரங்கள், கலத்திர தோஷ பரிகாரத்தையும் காலசர்ப்பதோஷ பரிகாரத்தையும் பிதுர்தோஷ பரிகாரத்தையும் பத்திரதோஷ பரிகாரத்தையும் மாங்கல்ய தோஷ பரிகாரத்தையும் செய்து கொடுத்திருக்கிறேன். எனக்கு இதனால் நான் கூகுள் வெப்பில் என்னுடைய பெயர், அட்ரஸ் இத்தியாதி, ஃபோன் நம்பர் இத்தியாதி போட்டுள்ளேன். நான் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் தொடர்ந்து புரோகிதராக 20 வருடங்களாக இருந்து கொண்டிருக்கிறேன். நான் காலை ஒரு 6 to 6:30 மணிக்கு காலை செல்லுவேன். வேலைகள் இருந்தால் 11 மணி வரை இருப்பேன். வேலைகள் இல்லாவிட்டால் 10 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்து விடுவேன். என்னால் பல நண்பர்களுக்கு பெண்களுக்கு திருமணம் நடந்துள்ளது. இது உறுதியான வாக்கு. என்னுடைய குலதெய்வத்தால் அனுகிரகத்தாலும் ரங்கநாயகி சமேத ரங்கநாத அனுகிரகத்தாலும் நான் இந்த புரோகித சமாச்சாரத்தை சுமார் 20 வருடங்களாக செய்து கொள்கிறேன். நான் ஒரு திவசம் செய்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த திவசம் செய்வதற்கு முன்னால் பிள்ளையார் பூஜை, புண்ணியாக வாசனம் இவைகள் செய்த பிறகுதான் நான் 3 பிள்ளை கொடுத்து பவித்திரத்தை கொடுப்பேன். கொடுத்த பிறகுதான் திவசத்தை ஆரம்பிப்பேன். வருஷாப்திகம் என்றால் அதற்காக ஒரு ஹோமத்தையும் சொல்வேன். நவக்கிரக எல்லா ஹோமத்தையும் நவக்கிரக பீட்டாபரிகார ஹோமத்தையும் செய்து வருஷாப்திகத்தை முடிப்பேன். விருப்பப்பட்டவர்களுக்கு ஹோமம் செய்ய வேண்டும் என்றால் செய்து கொடுப்பேன். என்னால் முடிந்த அளவு அப்புற காரியங்களும் செய்து கொடுக்கிறேன், சுபகாரியங்களும் செய்து கொடுக்கிறேன். நான் வாக்கு உச்சரிப்பு
எனக்கு நல்ல விதமாக இருக்கும் என்று என்னுடைய பித்தர்களுடைய அனுக்கிரகத்தாலும் ஆசீர்வாதத்தாலும் நான் இதை சொல்லுகிறேன். நான் சிறிது பஞ்சாங்க படலத்தை வாசிக்கிறேன். விசுவாச